அல்லாஹ் மாலிக். இந்த இரண்டு வார்த்தைகளில் முழு உலகத்தையும் அடக்கி வைத்த ஒரு மகான். அவர் யார்? எங்கிருந்து வந்தார்? எப்போது பிறந்தார்? ஏன் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் உயிரோடு கலந்திருக்கிறார்? இது ஒரு மனிதரின் கதை அல்ல, இது நம்பிக்கையின் கதை, இது அற்புதங்களின் கதை. அவர்தான் ஷீரடி சாய்பாபா. சாய்பாபா எப்போது பிறந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அவரின் பெற்றோர் யார் என்பது ஒரு மர்மமே. சிலர் சொல்வார்கள் அவர் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை பிறந்தவர் என்று, சிலர் சொல்வார்கள் இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் என்று. ஆனால் சாய்பாபா சொன்ன ஒரே உண்மை, எனக்கு ஜாதி மதம் இல்லை, நான் அனைவருக்குமானவர். அவரின் வாழ்க்கை தொடங்கியது மிகவும் மர்மமாக. சுமார் 16 வயது இளைஞனாக மகாராஷ்டிராவில் ஷீரடி என்ற சிறிய கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்தின் கீழ் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார் சாய்பாபா. அவரை பார்த்து மக்கள் ஆச்சரியம் அடைந்தனர். வெயில், மழை, குளிர் எதுவும் அவரை பாதிக்கவில்லை. நாட்கள், மாதங்கள் அசையாமல் தியானம் இருந்தார். அப்போது மக்களுக்கு புரிந்தது, இவர் சாதாரண மனிதர் அல்ல. ஒரு நாள் ஷீரடிக்கு வந்த ஒரு புனிதர் இந்த இளைஞரை பார்த்து கேட்டார், யா சாய், நீ யார்? சாய் என்றால் புனிதர், பாபா என்றால் தந்தை. அன்று முதல் அவர் ஷீரடி சாய்பாபா ஆனார். சாய்பாபா வாழ்ந்த இடம் ஒரு பழைய சிதைந்த மசூதி. அவரே அதற்கு பெயர் வைத்தார், துவாரகமாய். அங்கே எப்போதும் எரிந்தது புனித நெருப்பு. அந்த சாம்பல் தான் உதி. உதி என்றால் விபூதி என்று அர்த்தம். அந்த உதி நோய்களை குணமாக்கியது, துயரங்களை நீக்கியது, நம்பிக்கையை விதைத்தது. அன்னதானம் என்று தெளிவாக சொன்னவர் ஷீரடி சாய்பாபா. பசியில் தவிக்கும் ஒருவருக்கும் உணவு கொடுப்பது கடவுளுக்கே பூஜை செய்வதற்கு சமம் என்பதே பாபாவின் வாழ்க்கை உபதேசம் ஆகும். உடல் வேறு, ஆன்மா ஒன்றே என்று சொல்லிய பாபா மனிதன், விலங்கு, பறவை என்று எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை. சாய்பாபா கூறினார், பசியை தீர்ப்பதுதான் மிக உயர்ந்த சேவை. ஏழை, நோயாளி, மாற்றுத்திறனாளி, வழிப்போக்கன், பிச்சைக்காரன் யாராக இருந்தாலும் உணவை கேட்ட வந்தவரை ஒருபோதும் மறுக்கக்கூடாது என்று உபதேசித்தார். பாபா தினமும் பிச்சை எடுத்து அதை பெரிய பானையில் தானே சமைப்பார். அந்த உணவு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மட்டுமல்ல, நாய்கள், பூனைகள், காகங்கள் வரை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒரு முறை கூட விலங்குகளையோ பறவைகளையோ விரட்டியதில்லை. அவைகளும் கடவுளின் உருவமே என்று பாபா காட்டினார். உணவை முதலில் பசித்தவர்களுக்கே கொடுக்க வேண்டும், பின்னர் தான் நாம் சாப்பிட வேண்டும் என்பதை பாபாவின் வழி. இன்றும் ஷீரடி பிரசாதாலயம் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இலவசமான உணவு வழங்கி பாபாவின் உபதேசத்தை உயிருடன் வைத்திருக்கிறது. சாய்பாபா போதித்தது மிக எளிமையானது, நம்பிக்கை மற்றும் பொறுமை. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் கடவுள் உன்னை தேடி வருவார். இந்த 2 வார்த்தைகளே சாய்பாபாவின் முழு தத்துவம். நோய்களை குணமாக்குதல், இறந்தவர்களை உயிர்ப்பித்ததாக கூறப்படும் சம்பவங்கள், எதிர்காலத்தை அறிந்தவர், பக்தர்களின் மன எண்ணங்களை வாசித்தவர். ஆனால் சாய்பாபா சொன்னார், நான் எதுவும் செய்யவில்லை, எல்லாம் அவன் செயல். குர்ஆன் வாசனங்கள், ராமநாம ஜபம், ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை. சாய்பாபா சொன்ன புகழ்பெற்ற வாசகம், சப்கா மாலிக் ஏக், எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே. 1918 விஜயதசமி நாள் அன்று சாய்பாபா அமைதியாக உடலை விட்டு சென்றார். ஆனால் அவரின் கருணை மறையவில்லை, அவரின் அற்புதங்கள் நிற்கவில்லை, அவரின் அருள் இன்றும் தொடர்கிறது. உங்களுக்கு பாபாவை பிடிக்கும்னா ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்க.